guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு படத்துடைய ட்ரெய்லராக இது ஒஃபிஷியல் தமிழ் ட்ரெய்லருக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம யாஷ் இருக்காருல்ல, அவரோட டாக்ஸிக். ஆமாம், அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், அது வந்தது. நிறைய பேருக்கு வந்து என்னங்க நம்ம யாஷா என்ன இப்படியெல்லாம் நடிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ஒஃபிஷியல் ட்ரெய்லர். ஸோ யாஷ் ஃபேன்ஸுக்கெல்லாம் கொண்டாட்டம். ஒரு பக்கம் ராமாயணா ட்ரெய்லரில் ராவணனா வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு, இப்போ டாக்ஸிக்கு வருது அப்படின்னு பெரிய கேப்புக்கு அப்புறம் அவரோட 2 படங்களோட அப்டேட்ஸ் இப்போ வரப்போகுது. நம்ம ராமாயணா படம் வந்து கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கோ எப்போயோ ஒரு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. சரி, ஒரு படம் ராமாயணா பெரிய படம், அதுக்கு ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லராவது விட்டுருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டா. இப்போ டாக்ஸிக் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 நிமிஷம். இப்போ எல்லாம் ட்ரெய்லர் வந்து 4.5 நிமிஷம் 5 நிமிஷம் பெரிய பெரிய ட்ரெய்லர் விடுறது இப்போ ஒரு ஃபேஷனாக மாறிக்கிட்டு வருது. இனி எல்லாரும் பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நாள்ல படத்தையே விட்டுருவாங்க. ஆமாம், இனி அப்படியே வளர்ந்து ட்ரெய்லர் எவ்வளோ சார் 1.5 மணி நேரம் இன்டர்வல் வரைக்கும் காட்டிடுவோம், மிச்சத்தை நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண போகிறாங்க. சரி வாங்க, டாக்ஸிக் ஒஃபிஷியல் தமிழ் ட்ரெய்லர். ராக்கிங் ஸ்டார் யாஷ் அவங்க தான், கீது மோகன்தாஸ் தான் டைரக்டர். ஸோ என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 4.5 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். லைன்ஸ் கேட்டா டேடியா ஜோக்கர். என்ன தெரியுமா ராயா, இந்த சிட்டியை நீ தான் ஆளணும். என் சிட்டிக்கு வந்து என் ஃபேமிலி வெளியே கை வைக்கிறிய, உன் கடைசி ஆசை என்ன? பெருசா எதுவும் இல்ல, உன் தம்பிய கொளுத்தி அவன் சாம்பல லைன் போட்டு இழுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? எல்லா பொண்ணுங்களும் அவன் காதல் மேல தனக்கு தான் உரிமை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் மனசு எந்த பந்தத்துக்கும் கட்டுப்படாத கட்டுக்கடங்காத காட்டாரா பாஞ்சுக்கிட்டு இருந்தது. அழகின் அம்சம் நீதான் பெண்ணே, ஆனா அந்த அழகிய ஆயுதமாக்குற நியாயமாக்கண்ணே எவ்வளவு வேலை போற? Who the hell are you? I was regular. Who the hell are you? I was permanent. Keep your mouth shut! This was supposed to be my fucking fairy tale. I ain't it! I was hoping to have a civilized conversation. Do I look civilized to you? அப்பா மகன்.
Dracula. It's time. I'm coming! Be ready to battle chaos. With chaos. ஒவ்வொரு முடிவுக்கும் தகுந்தவரை கொடுத்தே ஆகணும். ஏங்க ஃபைனல் ஷாட்டு செம்மையாக இருக்குது. அந்த 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 டாக்ஸிக் அப்படின்னு போட்டு ஃபேரி டேல் ஃபார் க்ரோன் அப்ஸ், வளர்ந்தவங்களுக்கான ஒரு ஃபேரி டேல் அப்படின்னு போட்டோன்னே இப்படி ஒத்த கையை வச்சு அப்படியே ஊனி இப்படி வந்து அவரை பார்க்குறாருல டபுள் ஆக்ஷன் சீனில் பார்க்கும்போது கேமராவை திருப்பி வச்சு அப்புறம் திருப்பி நீங்கள் பார்த்தீங்களா டபுள் ஆக்ஷனா? ஆமாம், நான் நினைச்சா அது வேறு யாரு பாருங்க. மிஸ்டிக்கு வந்து மிஸ்டி வந்து அந்த கன்னட படங்கள் பார்த்ததில்ல. ஸோ யாஷ் வந்து கேஜிஎஃப்க்கு முன்னாடி தாடி இல்லாமல் மிஸ்டி பார்த்ததே இல்லை. தாடியோட பார்த்து இப்போ தாடி இல்லாமல் இதில் வந்தோடனே மிஸ்டி வந்து அது யாரோ யாரோ நம்ம அப்புறம் பேசி அவர் தான் அது. ஏன்னா அடையாளமே தெரியாம இருக்கு. கேஜிஎஃப்க்கு அப்புறம் அவர் நடித்த படங்கள்ல எல்லாம் அவருக்கே ஒரு ஃபீலிங் வந்திருக்கு, நம்ம தாடியை எடுத்தா நம்மளை யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த தாடியோட பார்த்து பழகிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் ஃபேன்ஸ் ஈகராக வெயிட்டிங் என்னென்னா பழைய மாதிரி அவர் தாடி எடுத்துட்டு நடிக்கணும். நிறைய பேர் ட்ரால் பண்ணாங்க, இனி அவ்வளவுதான் தாடி இல்லாட்டி இவருக்கு மார்க்கெட் போயிடும்னு. அதை உடைக்கிற மாதிரி இதில் தாடியோட ஒரு கேரக்டர், தாடி இல்லாமல் ஒரு கேரக்டர்னு அதை செமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி வந்த அந்த டீசர் எல்லாம் பார்த்துட்டு என்னங்க கொஞ்சம் கிச்சிக் முச்சிக்குன்னு இருக்கு, ஐயைய அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அதை மறக்கிற அளவுக்கு ட்ரெய்லரை கட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு அந்த அனிமல் படம் வந்து அப்பப்ப வந்து போச்சு. அனிமல் படம் ஞாபகம் தான் வரும். இதில் என்னன்னா சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரை. என்னன்னா ரொம்ப ரிவீலும் பண்ணலை, கதை என்னங்கிற மாதிரி உங்களுக்கு லைட்டாக சொல்லியிருக்காங்களே தவிர ரொம்ப டீட்டெயிலாக ரிவீல் பண்ணலை. இப்போ இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூடைய படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அட நகதாரிகளா எவ்வளோ விஷயத்தை ட்ரெய்லர்லேயே சொல்லி வச்சுருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெய்லர் வந்து ஃபார் மோர் பெட்டர். 4 நிமிஷம் எப்படி போச்சுன்னு தெரியலைங்க. நான் கூட 4.5 நிமிஷம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிட்ஸ் அண்ட் பீசஸ் வைக்காம ஒரு சீனை எடுத்து அதை பற்றியே போவாங்க போல இருக்கு, ஒரு சீன் மாதிரி போகிறாங்கன்னு தான் நினச்சேன். பட் பிட்ஸ் அண்ட் பீசஸ் அங்கங்கே கட் பண்ணியே நாங்கள் 4.5 நிமிஷத்துக்கு உங்களை என்கேஜ் பண்ணுறோங்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. எக்கச்சக்க ஃபீமேல் லீடு பண்ணியிருக்காங்க. நயன்தாராவிலேருந்து ஹிந்தி ஆக்ட்ரஸ்லேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஐயாடி ஸ்டார்டிங்கில் எனக்கு நயன்தாரா சொல்லுவாங்களே இந்த சிட்டியை நீ ஆளணும், அப்போ எனக்கு வந்து சரி கேஜிஎஃப் தான் கொஞ்சம் வேறு ஒரு வேறு வேர்ல்டில் நடக்கிற மாதிரி வேறு ஃப்ளேவரில் வேறு கலரில் காட்ட போகிறாங்கன்னு பார்த்தா டேடின்னு ஒருத்தர் அது அப்படி அப்பா மகன் சண்டையாக அப்படியே மாறுது. ஆனால் நயன்தாரா என்னவா வராங்கன்னு தெரியல. ஆமாம். ஆனால் ஒன்றுங்க ஒரு செம டைரக்டர் போல இருக்குது. ஏன்னா செம கேமராமேன், செம டைரக்டர். விஷுவல்ஸ் அவங்க அதை இந்த சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் வேற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, விறுவிறுப்பா இருக்கு. நான் அவங்களோட அந்த ஒரு விஷுவல் இதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அவங்கள இப்போ படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க டைரக்டராக ஸ்டோரியில் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அது படம் பார்த்தா தான் தெரியும். பட் ப்ரெசன்டேஷனில் வந்து டிக்கு வாங்கிட்டாங்க, வேற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் அந்த பெரிய ராட்டினத்தை கொளுத்தி விட்டாங்கல்ல, அதுக்கு வச்சுருந்தாங்கல்ல ஒரு லாங் ஷாட் ஒன்று, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப தூரத்தில் கேமராவை வச்சு அது அப்படியே கொழுந்து விட்டு எறிகிற மாதிரி, ராட்டினம் கொழுந்து விட்டு எறிகிற மாதிரி சீனு அப்படியே கண்ணில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு சீன் காட்டினீங்கல்ல,
நான் எக்ஸ்பிளைன் பண்ணேனே, அப்படியே கையை ஊனி ரிவர்ஸில் வந்து அவங்க அப்பாவை பார்க்கும் போது கேமரா அப்படியே ஃப்ளிப் ஆனது வந்து அட்டகாசம். 2 பேரும் எதிர நிக்கிறாங்கன்னா அதுல எதிரெதிர நிக்கல, மேலே இங்கேயுமா இருந்தாங்க. இல்ல நான் கேக்குறேன் இந்த கதையில ஃப்ரேம்ல வந்து எப்படின்னா அந்த டாமினன்ஸை காட்டுறாங்க. இவர் மேல இருக்காருன்னு நினைக்கும் போது கேமராவை ஃபிளிப் பண்ணி இப்படி காட்டினது, நான் தாண்டா உனக்கு மேல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த 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 கேமரா ஃபிளிப்பு அது நல்லா இருக்கு, நைஸ் ஐடியா. ஒரு அப்பா மகன் சண்டை, ஒரு சர்க்கஸ் தீம் ஒன்று வருது, அதில் ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த அப்படியே அந்த ஒரு ஒரு யாஷோட ஃபேஸ் தெரியும், அந்த பக்கம் கேர்ள் வந்து நமக்கு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேர்ளோட பின்தலை தெரியும். அந்த கேர்ளை திருப்பி அப்படியே வாயில் கத்தியை சொருவாங்க, அந்த வாயில் கத்தியை சொருகும் போது அப்படியே திரும்பி ஆடியன்ஸுக்கு அந்த கேர்ளோட ஃபேஸை காட்டுறது. அந்த கொரியோகிராஃபியெல்லாம் நல்லாவே இருந்தது. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்ட். இதே மாதிரி அவங்க ஒரு கதையிலையும் அந்த ஸ்க்ரீன் பிளே நரேஷன்லையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா விஷுவல்ஸ் அப்படி மிரட்டி விட்டுருக்காங்க. ட்ரெய்லர் கட்டுமே சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க, 4.5 நிமிஷத்துக்கு போர் அடிக்காமல் சும்மா சக்குன்னு. எனக்கு பிடிச்சிருதுப்பா, ரத்தம் தெறிக்க இப்போ யாரும் ரத்தம் இல்லாமல் எவனும் படம் எடுக்க மாட்டேங்கிறான், இப்போ இதான் ட்ரெண்டு போல் இருக்குது. அந்த ஒரு ரத்தம் தெறிக்க காட்சியில் கொஞ்சம் ஒரு விதமாக நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அவரோட அந்த ஷேவ் பண்ண கெட்டப் கூட நல்லா தான் இருக்குது. மிஸ்டியே அது யாரோ இது யாரோன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சின்ன ஆள் நினைச்சிட்டாரு, அது பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அதாவது தாடி வச்சவர் கொஞ்சம் வயசான அப்பா மாதிரியும், அதை ஷேவ் பண்ணோன்னே அவரோட பையங்கிற மாதிரி அதை நம்ம கன்வின்ஸ் ஆகுற அளவுக்கு அதில் இருக்குது. இந்த அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 26 அப்போ இந்த மாதம் கடைசி. நல்லா இருக்குங்க, ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட். அந்த டைரக்டர் என்னங்க இவங்க எக்கச்சக்கமாக அந்த டீசர்ல எல்லாம் கசமுசா சீன் வச்சுருக்காங்க என்னங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது. பட் அதை மறக்கடிக்கிற அளவுக்கு இவ்வளவு விஷுவல்ஸு, அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி, அது இதுன்னு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. இதே சர்ப்ரைஸை வந்து நமக்கு ஒரு ஸ்டோரிலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் கொடுத்தாங்கன்னா படம் ஹிட்டு தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ ரியலி லவ்ட் இட். உனக்கு எப்படி? எனக்கு பிடிச்சிருச்சு. சொல்லுது அவர் டபுள் எக்ஸன்னே நீ சொல்லி தான் எனக்கு தெரியும், இதில் என்கிட்ட கேட்க வர்றாங்க. பேசாமல் போவியா? நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.